இன்னைக்கு காலையில் நம்ம எல்லாருமே எந்திரிச்சதுக்கு அப்புறமா முதல்வர் ஸ்டாலின் அவர் ஒரு டீலிமிட்டேஷன் ஃபார்மை அவர் எரிக்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதே போல் ஒரு கருப்பு கொடியை அவர் ஏற்றுறதையும், ஒரு போராட்ட கொடியை, ஒரு எதிர்ப்பு கொடியை அவர் ஏற்றுறதையுமே நம்ம பார்த்துருந்தோம். சோஷியல் மீடியா, டிவி எல்லாத்துலேயுமே இந்த செய்திகள் இன்னைக்கு காலையில் இருந்தே வெளியாகிட்டு இருக்கு. இப்படி இருக்க அந்த பேப்பர் எரிப்பு, அதுக்கப்புறமா அவர் நடத்தின அந்த கருப்பு கொடி போராட்டம், ஸோ இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டாலின் அவரை கைது பண்ணுறதுக்காக அங்கே ரெடியாக காத்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த போலீஸ் அதிகாரிகள் கடைசியாக தோல்வியில் முடிஞ்ச ஸ்டாலின் அவருடைய இந்த கருப்பு கொடி போராட்டம் தமிழக அளவில் எல்லாருமே கருப்பு கொடி ஏற்ற போகிறாங்க, மிகப்பெரிய ஒரு புரட்சியை தமிழக அளவில் பாஜகவுக்கு எதிராக வெடிக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஸ்டாலின் அவருக்கு கடைசியாக மிகப்பெரிய ஒரு இடியாக ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான தோல்வி போராட்டமாக ஸ்டாலின் அவருடைய இந்த டீலிமிட்டேஷன் கருப்பு கொடி ஏற்றம் போராட்டம் படுதோல்வியில் இப்போ முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன, எதுக்காக திமுக அவங்க எல்லாருமே அதை பார்த்து பயப்படுறாங்க, எதுக்காக இன்றைக்கி ஸ்டாலின் நம்ம தமிழக அளவில் எல்லாத்தையுமே கருப்பு கொடி ஏற்றுறதுக்கான அந்த போராட்டத்துக்கு எல்லாத்தையுமே அரைச்சார். அதே போல் ஸ்டாலின் அவரை கைது பண்ணுறதுக்காக எதுக்கு போலீஸ் அதிகாரிகள் அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க, தமிழக அளவில் உண்மையாகவே எல்லாருமே இன்றைக்கி கருப்பு கொடி போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்களா அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டீலிமிட்டேஷன் அப்படின்னா நமது இந்திய அளவில் கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்களின் பிரதிநிதியாக ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. ஸோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் 30 லட்சம் மக்களை அவங்களுடைய குறை நிறை எல்லாத்தையும் பார்த்து அவங்க தேவை எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யணும். 30 லட்சம் மக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னா நிச்சயமாக அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் சிறப்பாக செயல்பட முடியாது. அதனால் அதை அப்படியே இரட்டிப்பாக, அதாவது 10 இல்லைனா 15 லட்சம் மக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தால் மக்களுடைய தேவை குறை நிறை எல்லாத்தையுமே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சரி செய்ய முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ டீலிமிட்டேஷன் அப்படின்னு நம்ம இந்திய அளவில் தொகுதி வரைமுறையை கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதனால் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள் எல்லா தொகுதிகளுமே அப்படியே இரட்டிப்பாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தமிழகத்துலேயுமே கிட்டத்தட்ட 40 எம்பி தொகுதிகள் இருக்குது. அது அப்படியே 60 இருந்து 65ஆக கூட உயரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா முழுக்க இந்த விஷயத்தை செய்யலாம். கடந்த 76க்கு அப்புறமா இது வரைக்கும் டீலிமிட்டேஷன் தொகுதியை வரைமுறைப்படுத்துகிற இந்த செயலை மத்திய அரசு அவங்க செய்யாமல் இருந்தாங்க. இப்போ கண்டிப்பாக அதை செஞ்சே ஆகணும். ஏன்னா ஒரு எம்பி கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் அதிகமான நபரின் பிரதிநிதியாக அவர் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு எம்பி 10 இல்லைனா 15 லட்சம் மக்களுக்கு தான் அவர் பிரதிநிதியாக இருக்கணும் அப்படின்னு இந்த தொகுதி வரைமுறையை மீண்டும் நம்ம இந்தியாவில் நடத்துறதுக்கான அந்த முயற்சி தான் இப்போ மத்திய பாஜக அரசு அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை செஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் இப்போ இன்றைக்கி காலையில் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா கருப்பு கொடியை ஏற்றுறாரு. இந்த பக்கம் டீலிமிட்டேஷன் அந்த ஃபார்மை நெருப்பு காட்டி எரிக்கிறாரு. ஸோ எலெக்ஷன் டைமில் ஏதாச்சும் ஒரு பதட்டத்தை மக்களுக்கு நடுவில் மத்திய பாஜக அரசு நம்ம தமிழ்நாட்டை வஞ்சிக்குது, எப்படியெல்லாம் வஞ்சிக்குது பாருங்கள் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி மக்களுக்குள்ள பதட்டம் ஏற்படுற மாதிரியான விஷயத்தை இன்னைக்கு தமிழக அளவில் மக்கள் எல்லாருமே, திமுக நிர்வாகிகள், முக்கியமாக மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு வாசலில் கருப்பு கொடியை கட்டுங்க, மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிங்க அப்படின்னு ஸ்டாலின் நேற்று ஒரு வீடியோ போட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார். மக்கள் எல்லாருக்குமே இந்த விஷயத்த சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கி தமிழக அளவில் எங்கேயுமே யாருமே அந்த கருப்பு கொடியை ஏற்றவே இல்லை. யாருமே இதன் காரணமாக பாஜக அரசோ இல்லை அவங்க கொண்டு வர போகிற இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்ப்பு எந்த ஒரு தமிழக மக்களுமே எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்படிங்கிறது தான் இப்போ திமுக அவங்களுக்கு எங்கேயுமே கருப்பு கொடியை பார்க்க முடியலையே, எங்கேயாச்சும் 1-2 கருப்பு கொடி இருந்தால் அது திமுக அவங்க ஆதரவாளர் தான் இருக்காங்க. மக்கள் யாருமே கருப்பு கொடியை எங்கேயும் ஏற்றலை, பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்படிங்கிறது தான் இப்போ ஸ்டாலின் அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு இடி கெட்ட செய்தியாக இன்றைக்கி காலையில் இருந்து வந்துகிட்டு இருக்கு. அதே போல் இன்றைக்கி காலையில் ஸ்டாலின் அவர் இருந்த அந்த இடத்துலையே கருப்பு கொடியை ஏற்றுறாரு. பத்தாக்குறைக்கு டீலிமிட்டேஷன் அந்த ஃபார்ம் அந்த பேப்பரையுமே கையில் இருக்கிற லைட்டரை ஆன் பண்ணி அந்த பேப்பரை எரிச்சு போட்டாரு. ஸோ இதனால் அந்த பகுதி போலீஸார்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ போலீஸார்கள் எல்லாருமே தேர்தல் ஆணையம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்தாலுமே இப்போ தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்காங்க. அப்படிங்கிறதால ஸ்டாலின் அவர் செய்தது தவறு, இந்த மாதிரி திரும்பவும் செய்ய வேண்டாம், திரும்பவும் நீங்கள் டீலிமிட்டேஷன், ஏன்னா டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது மத்திய அரசு அவங்க உருவாக்கப்பட்டிருக்க ஒரு ஃபார்ம், அவங்க எடுத்து நடத்த போகிற ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம இந்தியாவில். ஸோ அதை ஒரு தனிப்பட்ட மாநிலத்தின் சேர்ந்த ஒரு நபர் எரிக்கிறார் அப்படின்னா மத்திய அரசு அவங்க திட்டம் அவங்க செய்ய போகிற அந்த விஷயத்தையே ரொம்ப பெரிய அளவில் அவமதிக்கும் செயலாக ஆகும். அதனால் நீங்கள் திரும்பவும் இந்த செயலில் ஈடுபடாதீங்க அப்படின்னு
ஸ்டாலினுக்கு போலீஸார்கள் அவர் டீலிமிட்டேஷன் ஃபார்ம் எரிச்சதுமே அப்படியெல்லாம் பண்ணாதீங்க, அப்படி திரும்பவும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களை கைது செய்யறதுக்கான அந்த நடவடிக்கை தேர்தல் ஆணையம் அவங்க தரப்புக்கிட்ட இருந்து வெளியாகலாம், அதனால் அப்படியெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு ஸ்டாலின் அவருக்கு போலீஸார்கள் நம்ம தமிழக போலீஸார்களே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க, ஒருவேளை உங்களை கைது பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அப்படின்னு காலையில் இந்த பேப்பரை எரிச்சதுக்கு அப்புறமா ஸ்டாலின் அவருக்கு போலீஸார்கள் ரெடியாக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் திரும்ப பண்ணிங்கன்னா கைது பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு ஸ்டாலின் அவருக்கு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாத்தை விட ஹைலைட்டான விஷயமே என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க நிறையா இடத்துல அங்கங்கே திமுகவினர்கள் அவங்க எல்லாருமே கருப்பு கொடியை ஏற்றுறாங்க. ஏன்னா ஸ்டாலின் அவர் சொன்னால் அதை மறக்க முடியுமா? திமுகவினர்கள் அவங்களுடைய வீட்டில் மொட்டை மாடியில் எல்லா இடத்துலையுமே கருப்பு கொடிகளை ஏற்றிருக்காங்க. ஸோ இது டீலிமிட்டேஷனை எதிர்த்து அவங்க கருப்பு கொடி ஏற்றுற மாதிரி தமிழகத்தில் இருக்கிற பாஜக ஆதரவாளர்கள் இன்னும் ஒரு சில மக்கள் அவங்க எல்லாருமே இது கரெக்டு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க அவங்க எல்லாருமே இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்ப்பாக அவங்க கருப்பு கொடியை காட்டலை, இதை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு பச்சை கொடியை காட்டி இந்த டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழகத்தில் ஆங்காங்கே பச்சை கொடிகளை ஏற்றப்பட்டு டீலிமிட்டேஷன் நிச்சயமாக கொண்டு வரணும். 15 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதியாக ஒரு எம்பி இருக்கணும். 30 லட்சம் மக்களுக்கு பிரதிநிதியாக ஒரு எம்பி இருந்தால் நிச்சயமாக அந்த எம்பி சிறப்பாக செயல்பட முடியாது. மக்கள் கவலை குறை நிறை எதையுமே அந்த எம்பி செய்ய முடியாது. இதனால் மக்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் போய் சென்று அடையாது. அதனால் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடியே டீலிமிட்டேஷன் இந்தியாவில் எடுத்து இப்போ கண்டிப்பாக மக்கள் தொகை ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் எடுத்தே ஆகணும், திரும்ப கொண்டு வரணும். இந்தியாவில் இருக்க எம்பிக்கள் அவங்களுடைய எண்ணிக்கை கணிசமாக இதன் மூலமா அதிகம் ஆகணும். அதனால் கண்டிப்பாக மக்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தமிழக அளவில் கிட்டத்தட்ட நிறைய இடத்துல பச்சை கொடிகள் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி பறக்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ அது பறக்கிறப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்டாலின் அவர் கருப்பு கொடியை காட்டி டீலிமிட்டேஷன் வேணாம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஆனால் நாங்கள் அதை எதிர்ப்பு தெரிவிக்கல, நாங்கள் ஆதரிக்கிறோம். கண்டிப்பாக டீலிமிட்டேஷன் நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு தமிழக அளவிலையும் பச்சை கொடிகள் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே பறக்கப்பட்டிருக்கு. இதனால் டீலிமிட்டேஷனுக்கு தமிழக அளவிலையுமே மிகப்பெரிய அளவில் மக்கள், முக்கியமாக பாஜக ஆதரவாளர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. மக்களுமே கூட உண்மை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க இப்போ டீலிமிட்டேஷனுக்கு. இதனால் தேர்தல் நேரம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் டோக்கன் வாங்க போன ஒரு பெண்ணை அவதூறாக பேசி அந்த பெண் கடைசியாக தன்னுடைய இன்னுயிரையை அவங்க மாய்ச்சிட்டாங்க. இப்படி அடுத்தடுத்து திமுக அவங்க பிரச்சாரம் போகிற எல்லா இடத்துலையுமே மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க திமுகவை. இப்படி இந்த எல்லா நியூஸையுமே மக்கள் அவங்கக்கிட்ட சென்றடையாமல் திமுக அவங்க சொல்லக்கூடிய அவங்க செய்யக்கூடிய விஷயம் மக்கள்கிட்ட போய் சென்றடையணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று மத்திய அரசை நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் தமிழக மக்கள் எல்லாருமே நம்புவாங்க அப்படின்னு இன்னும் பழைய அரசியலையே ஸ்டாலின் அவர் கையெடுத்து அதை உருட்டிக்கிட்டு இருக்காரு தமிழக மக்கள்கிட்ட. ஆனால் தமிழக மக்கள் இப்போது நல்ல தெளிவாக இருக்காங்க. எது சரி எது தவறு அப்படின்னு பிரித்து பார்க்க மக்கள் முடிவு எடுத்திருக்காங்க. அதனால் திமுக அவங்க என்ன தான் உருட்டினாலும் மத்திய அரசு உள்ளே வந்துடும் அப்படின்னு நிறையா விஷயங்களை அவங்க மக்களுக்கு எதிராக உருட்டினாலும் மக்களுக்கு எது சரி எது தவறு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இப்போ புரிய ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அதனால டீலிமிட்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பாஜக அதே போல் அதிமுக அவங்க மேலே கெட்ட பெயர் ஏற்படுத்தி திரும்பவும் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு திமுக இன்னைக்கு காலையில் அந்த ஃபார்மை எரிக்கிறதும், அதனால போலீஸ் வந்து அங்கே பதட்டம் ஏற்பட்டது, அந்த கருப்பு கொடி ஏற்றுறது, இப்படி என்னதான் இன்னைக்கு டீலிமிட்டேஷனை எதிர்த்து தமிழக மக்கள் எல்லாருமே இதை எதிர்த்து கருப்பு கொடி கட்டுங்க, போராட்டம் நடத்துங்க அப்படின்னு ஸ்டாலின் சொன்னாலும் இன்னைக்கு காலையில் துவங்கப்பட்ட இந்த போராட்டம் மத்தியானம் கூட ஆகலை. எல்லா இடத்துலையுமே படுதோல்வி, எங்கேயுமே கருப்பு கொடி ஏற்றப்படலை. தமிழக மக்கள் இதை ஏற்றுக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டீலிமிட்டேஷனை ஏற்றுக்கிறீங்களா, இல்லை ஸ்டாலின் அவரை போல நீங்களும் ஏற்றுக்காமல் இதை எதிர்க்கிறீங்களா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.